குழப்பம். காலையில் எழுந்திருந்த வேலைகளை முடித்த மீனா கொஞ்சம் இளைப்பாற உட்கார்ந்திருந்தாள். கணவனும் மகனும் வேலைக்கு போய்விட்டனர். சமீப காலமாக முதுகுத்தண்டில் ஏற்பட்ட வலி காரணமாக மருந்து சாப்பிடும் அவளை அவர்கள் ரொம்ப தொந்தரவு செய்வதில்லை. சிறிது நேரம் கழித்து தனக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்ல கடவுள் முன் விளக்கு ஏற்றிவிட்டு உட்கார்ந்தாள் மீனா. ஏனோ சில பேரைப் போல வீட்டு வேலைகளை செய்து கொண்டே ஸ்லோகம் சொல்வது அவளுக்கு பிடிக்காது. மனம் முழுவதும் இறைவன் நிரம்பியிருக்க அனுபவித்து சொல்வாள். அன்றும் அப்படித்தான் அமர்ந்த பொழுது காலிங் பெல் அடிக்க யாராயிருக்கும் என்று நினைத்தபடியே வெளியில் வந்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் பெண் ரம்யா நின்று கொண்டிருந்தாள். முகம் வாடி இருக்கிறதே. முன் அறிவிப்பின்றி ஒரு கல்யாணம் ஆன பெண் தாய் வீட்டுக்கு வருவதை மீனாவால் சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. முகத்தில் புன்சிரிப்பை வரவழைத்து கொண்ட மீனா, வா வா ரம்யா, வரேது ஃபோன் கடை பண்ணலையே என்றால் யதார்த்தமாக. உடனே தோணுச்சு, வந்துட்டேன். நீ எப்படிமா இருக்க என்றாள். பரவாயில்ல ரம்யா, ஒன்றும் படுத்தலை. உள்ளவா, களைப்பாக இருக்கிறாய் போல இருக்கே, காஃபி கலக்கட்டுமா என்றாள் மீனா. ரம்யா என்று ஒற்றை ஒளியில் பதில் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு மகள் சென்றிருந்த போதிலும் அவள் அறையை அவளுக்கென்றே இன்றும் விட்டிருந்தனர். மீனாவின் கணவர் ரகுவிற்கு மகள் என்றால் உயிர். சில சமயம் கண்டிக்கவும் செய்வார். ஆனால் அவள் முகம் வாடினால் துடித்துதான் போவார். காஃபி கலந்து கொண்டே அவள் அறைக்கு வந்த மீனா, இந்தா முதலில் காஃபியை குடி என்று கூறிவிட்டு எதிரில் அமர்ந்தாள். அவள், கொஞ்சம் ஆறட்டுமா, நான் குடிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்த பையில் ஏதோ தேடினாள். மீனா புரிந்து கொண்டாள். இவள் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாள். இருக்கட்டும், சற்று போகட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பூஜை பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தாள். மனம் குடும்பத்தை மறந்து இரவினிடம் லைத்தது. எல்லாம் முடிந்து வந்து பார்த்தபோது ரம்யா படுத்துக்கொண்டு வெற்றிடத்தை வெறிப்பது தெரிந்தது. ஆசை மகள் அருகே சென்று அமர்ந்தாள். மெல்ல அவள் தலையை வருடினாள். கலையான தன் தாயின் முகத்தையே சற்று நேரம் பார்த்த ரம்யா, அம்மா நீ டயர்டாக இருக்கிறியா, உன் மடியில் தலை வச்சுக்கட்டுமா என்றாள். அதற்காகவே காத்து கொண்டிருந்த மீனா, இல்லையே, எனக்கொன்னும் இல்லையே, நீ இப்படி வா என்று கூறி மகளை இழுத்து அவள் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள். அம்மாவின் வாசனை என்றும் போல அன்றும் அவளை மயக்கியது. இத்தனை வயதிலும் அம்மா அழகுதான். அதில் ரம்யாவுக்கு ரொம்ப பெருமை. அவள் மற்ற பெண்களைப் போல் இல்லாமல் அம்மா பெண்ணாகவே இருந்தாள். அம்மா மடியே தனக்கு எவ்வளவு ஆறுதல் தருகிறது வியந்தாள். ஏன் ரம்யா, மாப்பிள்ளை டின்னருக்கு வருவாரா? இல்லைம்மா, நான் திடீர்னு கிளம்பினதுனால அவருக்கு ஃபோன் பண்ணினேன். அவர் கொஞ்சம் பிஸி, வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். சற்று நேரம் இருவரும் மௌனமாக அவரவர் சிந்தனை வசப்பட்டு இருந்தனர். ஹாலில் ஃபோன் ஒலித்தது. ரம்யா, நீ இருமா, நான் போய் அட்டென்ட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு போனாள். ஹாலில் ஃபோனை எடுத்த ரம்யா, ஹலோ ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி என்று பேசுவதில் இருந்து வந்த அழைப்பு தன் தோழி கமலாவிடம் இருந்துதான் என்று புரிந்து கொண்ட மீனா எழுந்து தன் புடவையை நீவி விட்டு கொண்டு தலைப்பை சரி செய்து கொண்டே மகளிடமிருந்து ஃபோனை வாங்கி கொண்டாள். நெருங்கிய தோழிகள் என்றாலும் மீனாவுக்கும் கமலிக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கதான் இருந்தன. ஆனால் இருவரும் இன்று வரை நல்ல நட்புடன் பழகி வந்தனர். சற்று நேரம் அவளுக்கு ஆறுதல் கூறி அவள் உணர்ச்சிகளுக்கு வடிகாலாக இருந்து பின் ஃபோனை வைத்தாள் அம்மா. அதுவரை தன் அம்மா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ரம்யா அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, ஏம்மா ஆண்டி ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்களா என்ன என்று கேட்டாள். ரம்யா, என்னம்மா புதிர் போடுற மாதிரி பேசுகிறா என்று சொல்லிவிட்டு ஆவலுடன் தன் தாயின் மங்களகரமான முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆமா ரம்யா, கமலா சிறு வயசு முதலே ஒரே பெண்ணாக வளர்ந்து விட்டாள். சில பேர் தனியாக வளர்ந்தாலும் வயசு முதிர முதிர பிறருடன் சேர்ந்து வாழ்வதில் உள்ள இனிமை உணர்ந்து மாறுகின்றனர். ஆனால் கமலா தன் கூட்டுக்குள் தானே ஒடுங்கிக் கொள்கிறாள். முதலில் மாமியார் மாமனார் இவர்களை விட்டு விட்டு வந்தவள் இப்போது தன் கணவனிடமே உன் வேலை என் வேலை என்று பிரித்து பார்க்கிறாள். இந்த காலத்தில் எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தாம்மா செஞ்சுக்கிறாங்க. அம்மா பிள்ளையானாலும் கணவன் மனைவியானாலும் ஸ்பேஸ் கொடுத்து தான் வாழ்கிறா. அதனால் ஆண்டி அப்படி நினைக்கிறாளோ என்னவோ. அது சரி ரம்யா, நானும் அந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறேன். ஆனால் இவன் பொழுது போகலைன்னா சொல்லிட்டு மகளிர் மன்றலி சேர்ந்துட்டு பாட்டு கற்றுக்கிறேன்னு அங்கே இங்கே சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து டயர்டாக இருக்குது, நான் தான் இதை செய்யணுமான்னு இங்கே சண்டை போடுறா.
அம்மா நீ ஆன்ட்டியை சரியாக புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு தோணுது. பாட்டு கற்றுக்கிறது அவங்க பேஷனாக இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் தான். ஆனால் அதுக்காக வீட்டில் வந்து ஒவ்வொரு வேலைக்கு இதை நான் ஏன் செய்யணும்? ஏன் நீங்களே செஞ்சுக்க கூடாதுன்னு சண்டை போடுறது இல் வாழ்க்கையில் விரிசலை ஏற்படுத்தும் ரம்யா. இவளை என்ன அண்ணா தெரசா மாதிரி சேவியா பண்ண சொல்கிறேன்? அவள் வீட்டுக்கு அவள் கணவனுக்கு தானே ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். இதில் கணக்கு பார்த்தா இல்லறை எங்கே ரசிக்கும்? விட்டு கொடுத்து வாழ்றச்சே இல் வாழ்க்கை ரசிக்கும். அப்படி டயர்டாக இருந்தா அன்னைக்கு பாட்டு கிளாஸ் போகாமல் இருக்கிறது தானே. அதை விட மாட்றா. வீட்டில் புருஷங்கிட்ட சண்டை போடுறா. அப்போ வீட்டோட தன்னை சேர்த்து பார்க்கலாம் தானே அர்த்தம். அப்போ அவள் கணவனுக்கு மட்டும் இவகிட்ட எப்படி பாசம் வரும்? விட்டு தான் போகும். முதல்ல பார்த்து சரி செஞ்சு காட்டா. சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிற இந்த விரிசல் தெரியாமலே பெருசாகி விவகாரத்து வரை போயிடுது. அதுக்கு தான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். ரம்யாவுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. அவள் வாழ்க்கையிலும் இப்பொழுது அப்படித்தான் சிறு சிறு உரசல்கள் தோன்ற ஆரம்பித்து இருக்கின்றன. உண்மையில் இன்று அவள் தாய் வீடு வரை வந்ததே அப்படி ஏற்பட்ட சிறு சம்பவத்தின் கசப்பை மறக்கத்தான். ஆனால் இப்பொழுது லேசான வெளிச்சம் கண்ணுக்கு தெரிவதை உணர்ந்தாள். கேமரா லென்ஸின் கோணத்தை மாற்றுவதனால் எப்படி ஒரு பொருள் நம் கண்ணுக்கு முன்பு தெரிந்ததை விட அழகாக மாறுகிறதோ அப்படி நம் பார்வையின் கோணத்தை மாற்றினால் எதுவும் அழகாக தோன்றக்கூடும் என்று தெரிந்தது. தன் தாயை அன்புடன் பார்த்த ரம்யா, அம்மா இன்னைக்கு நான் உனக்கு டிஃபன் பண்ணி தந்துட்டு கிளம்புறேன் என்றால் புன்சிரிப்புடன். சில சமயங்களில் நமக்கு சம்பந்தமே இல்லாத இருவர் உரையாடலோ செய்தித்தாளை வரும் செய்தியோ நம்மையும் அறியாமலே நம்மை சிந்திக்க வைத்து மாற்றுகின்றன. தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்து கொண்ட ரம்யா மனம் லேசாகி வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்க கிளம்பினாள். மகள் கொடுத்த சிற்றுண்டுடன் அவள் முகத்தில் ஏற்பட்ட தெளிவை சேர்த்து ரசித்தாள் மீனா. இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.